என்ன சித்தப்பு எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? கண்டிப்பா எல்லாரும் வாழ்க்கையும் டங்குவார் கிழிஞ்சுதான் தொங்கிட்டு இருக்குன்னு எனக்கும் தெரியும். அப்படி தொங்கி போய் சங்கி மங்கி மாதிரி சுத்திட்டு இருக்கிற உங்களுக்காக அருமையான ஒரு மேட்டரோட தான் திரும்ப வந்திருக்கேன். ஏன்னா நம்ம வந்தாலே அருமையான மேட்டரோட தான் வருவோன்னு உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும். இப்ப என்னடா எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிஜே மாமாவும் நம்ம லோக்கியா நடிக்கிற டாம் ஹிடல்ஸ்டனும் சிறப்பான செய்திகளை அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் அண்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே பத்தி பேசியிருக்கானுங்க. அண்ட் அது கூடவே சேர்ந்து ஒரு பெரிய மேட்டருமே நடக்க போது அதையுமே எல்லா இன்சைடர்ஸ்ல இருந்து ஒரு லீக்டு போட்டோ வரையும் கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ அது என்ன மேட்ரு என்னென்ன சொல்லி இருக்கானுங்க, இந்த அந்த கேஸ்டே எதுக்கு இறங்கி வந்து ஸ்பாயிலர் பண்ணிக்கானுங்க, இந்த மாதிரி எல்லா மேட்டரையும் இந்த ஒத்த வீடியோல மொத்தமா பார்த்தலாம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க நம்ம சேனலோட சித்தப்பா ஜாயின் பண்ணலாம், மறக்காம கீழ இருக்க ஜாயின் பண்ண கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அடிச்சு தெரிக்க விடுங்க. ஏன்னா டூம்ஸ்டே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 500K ரீச் பண்ணிட்டோம்னா நம்ம ஆடியன்ஸ்க்காக மட்டும் ஒரு தியேட்டர் மொத்தமா புக் பண்ணி எல்லா டிக்கெட்டையும் இங்கேயே கொடுத்து உங்க கூட உட்காந்து நான் அந்த படத்தை பாக்குறேன். சோ எனிவேஸ் வாழ வாழ கொலகொலன்னு பேசாம எப்பவும் போல தட்டி தூக்க தயாரா. மொத்தம் 3 மேட்டர் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல மொத மேட்டர் டோபி மெக்வேர் சித்தப்பா சாக போறாரு. என்னது சாக போறாரா? எல்லை சித்தப்பு, டோபி மெக்வேர்ல என்ன மாதிரி மனுஷன், அவரெல்லாம் கொல்லுவாங்களா மாயருளு, அச்சு வாயிலாம் கிழிச்சு விட்டுருவோனே, வாயக்கழுவுன்னு நீங்க கேட்க வரது எனக்கு புரியுது. ஆனா இதை நான் மட்டும் சொன்னா நீங்க சண்டைக்கு வரதுல ஒரு நியாயம் இருக்குப்பா. ஆனா ஊர்ல இருக்க எல்லா இன்சைடர் பிள்ளைங்களும் தானே சொல்லுது, நம்ம மை டைம் டு ஷைன்ல இருந்து கிரிப்டிக் 4Kல இருந்து எல்லாம் தான் சொல்றானுங்க. அதுலயும் அவங்க சொல்ல வந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல்ல அக்கா மை டைம் டு ஷைன்ல தான் எடுத்தோன்னே டோபி சாக போறான் டூம்ஸ்ல ஏத்துக்கிட்ட போடா அப்படின்னு தலையோட சாத்தி வச்சு அடிச்சுட்டு போயிட்டாங்க. கேக்கா இப்படி மொட்டையா சொல்லிட்டு போறதுக்கா ஏதாவது சொல்ல முழுசா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுச்சு. அண்ட் இது உண்மையா அப்படின்றத ரைட்டா சர்ச் பண்ணி பார்க்கும்போது கிரிப்டிக் 4K இந்த மாதிரியான ஒரு மேட்டரை ரிலீஸ் பண்ணி விடுறாரு. அண்ட் இப்போ இந்த தடவை இது உண்மையாக போது இந்த மல்டிவர்சல் சாகா முடியறதுக்குள்ள நிறைய கேரக்டர் தூக்க போறானுங்க. அண்ட் நம்ம ஏகப்பட்ட யூனிவர்சஸ்க்கு இந்த படங்கள்ல தாவ போறோம். இந்த மல்டிவர்ஸ் ஆகல அதுல ஆல்ரெடி பார்த்த மல்டிவர்ஸ் இருக்க போகுது. அண்ட் ஆரம்பமே அமர்க்கலமா எவன் வேணாலும் சாகலாம் அப்படின்ற மாதிரி போட்டு கீழே நம்ம டோபி மெக்வேர் சித்தப்பா கத்துற மாதிரியான ஒரு மீன் போட்டு விடுறாங்க. ஐம் லிட்டரலி ப்ளோயிங் ஆஃப். ஏன்னா மார்வலோட முக்கியமான ஒரு ஃபேஸ் இவனுங்க தான். இந்த பயக்குள்ள என்ன நிக்கிறானா இந்த கம்யூனிட்டி தான். என்னதான் சோனி ஸ்பைடர்மேனை வாங்கி இருந்தாலும் மார்வல் ஸ்பைடர்மேன்ஸ் கூட விடுங்க, சூப்பர் ஹீரோஸ்னு ஒன்னு கிக் ஆஃப் ஆறதே நம்ம ஸ்பைடர்மேனால தான். லைவ் ஆக்ஷன்ல சூப்பர் ஹீரோஸ்க்கு இவ்வளவு பெரிய மவுஸ் இருக்குன்றத நம்ம எல்லாருக்கும் தெரிவிச்சதே ஸ்பைடர்மேன் தான். அதுக்கு முன்னாடி பிளேட் எல்லாம் ரிலீஸ் ஆச்சு, நல்லா சக்சஸ் கொடுத்தது. பட் எல்லார் மத்தியிலும் ஃபேமஸ் ஆகி சவந்தி கிட்ட போய் கடி வாங்கிட்டே நானும் ஸ்பைடர்மேனா ஆக போறேன்டா அப்படின்னு காட்டினதே நம்ம டோபி மெக்வேரோட ஸ்பைடர்மேன் வச்சுதான். அப்பேற்பட்ட மனுஷனை இவனுக்கு கொல்லுவானுங்களான்னு கேட்டா அப்படியே இந்த பக்கம் எட்டி வந்து பார்த்தா ஒரு லீக்டு ஃபுட்டேஜும் கிடைச்சது. அந்த ஒரு சின்ன போட்டோ மாதிரி தான் இருக்கு. இது மேக்ஸிமம் ஏஐ மாதிரி தெரியலாம். நீங்க வேணா ஏஐ டெஸ்டர்ல போட்டு செக் பண்ணி சொல்லுங்க. இதுல நம்ம நுல்வரின் ஏதோ டிவி டோருக்கு முன்னாடி தான் நிக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் பக்கத்துல நிக்கிறது பார்த்தா நம்ம மோஷன் கேப்சர் சூட்டை போட்டிருக்கிற நம்ம டோபி மெக்வேர். அண்ட் இந்த ரூமர் பல மாசங்களா ரீசெண்டா ரொம்ப நாளைக்கு முன்னாடில இருந்தே சுத்திக்கிட்டு தான் இருக்கு. நம்மளுமே இதை பத்தி எல்லாம் பேசியிருப்போம். ஆனா எவனுமே பெருசா கண்டுகிட மாட்டீங்க. ஆனா இப்போ 8ஆம் பாரு அடிச்சு ஒரே சொருவுன்ற மாதிரி சொறி விட்டானுங்க. சோ இதுல உல்வரின் தான் சாகிற மாதிரி இருக்கு. எப்படி டோபி சாவ போறான்னு தெரியல. ஆனா உல்வரினும் டோபி மெக்வேரும் சண்டை போடுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரியான ஏகப்பட்ட ரூமர்ஸ் கிளம்பிக்கிட்டு இருந்தது. சப்போஸ் டோபி சாகுறாருன்னா டோபி யூனிவர்ஸ்ல இருக்கிற நம்ம உல்வரினும் செத்தாகணும். இவ்வளவு பெரிய பயங்கரமான லெகசியை கொண்ட 2 கேரக்டர்ஸ் இவனுங்க ஒரேடியா இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட ஆரம்பத்திலே சாகடிப்பாங்களான்னு கேட்டா வாய்ப்புகளே கிடையாது. அப்படியே சாகடிச்சாலும் இந்த அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் படத்துல ரீஇன்கார்னேட் பண்ணி கொண்டு வந்துருவானுங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு பெரிய கேரக்டர் சாகும்போது அது ஒரு பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சியா நடக்கும். அவங்களை திரும்ப கொண்டு வந்தா அது நல்லா இருக்காது. அந்த டெத்துக்கான ஒரு மதிப்பே போயிடும். இப்ப அயன்மேன் செத்துட்டான், அடுத்த படத்துல திரும்ப வந்துட்டான் அப்படின்னா நல்லாவா இருக்கு? லோகன் 2018 செத்தான், 2024 திரும்ப வந்தான். அந்த டைம் கேப்ல நமக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆயிருப்போம். ஆனா இவனுங்க டக்குன்னு செத்துட்டு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே செத்ததுக்கு அப்புறம் அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்ல திரும்ப கொண்டு வரணும்ன்றது நல்லா இருக்காது. அந்த டெத்துக்கான இம்பாக்டே மொத்தமா அடி வாங்கணும். சப்போஸ் இவனுங்க செத்தாலும் ரீஇன்கார்னேட் ஆகி வந்துருவானுங்க. பட் அப்படி செத்து ரீஇன்கார்னேட் ஆகிறது நல்லா இருக்காதுன்னு தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணி அப்படியே அடுத்த மூவ் ஆன் ஆகி போனோம்னா நம்ம லோக்கி மாமா எப்படி மாமா இருக்கிற, நல்லா இருக்கியா? ரீசெண்டா நம்ம கேள்விப்பட்டது என்னன்னா லோக்கிக்கு இதுல பெருசா ஸ்கிரீன் டைம் எதுவும் இருக்க போறது இல்ல. ஏன்னா அவர் சீக்ரெட் வார்ஸ்ல தான் பெரிய ரோல் பிளே பண்ணுவாரு. ஆனா இந்த இடத்துல இவருக்கு கம்மியான ரோல் தான் இருக்க போகுது. ஏன்னா இது முழுக்க நம்ம டாக்டர் டூம் பத்தி சம்பந்தப்பட்ட படம். சோ அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படியே இந்த இடத்துல சொல்ல வராரு. அவர் ஆல்ரெடி ஸ்கிரிப்ட படிச்சு முடிச்சிட்டாரு. ஸ்கிரிப்ட படிச்சதை வச்சு சொல்றது என்னன்னா இந்த படம் உண்மையிலேயே மேக்னிஃபிசென்ட்டா இருக்கு அப்படின்னா சும்மா பட்டை கிழிச்சு தொங்க விடுறா சூற விடுறா அப்படின்னு மனுஷனுக்கு சொல்ல வார்த்தைகள் இல்லாம சொல்லி புகழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அந்த படத்தை. எப்படி இந்த மனுஷனோட கேரக்டர் இல்ல. இப்ப நான் ஒரு படத்துல நடிக்கிறேன், அதுல என் கேரக்டர் கம்மியா இருந்ததுன்னா படம் ஓகேங்க, என் ப்ரொஃபஷனல் நல்லா பண்ணிருக்கேன், படம் நல்லா தான் இருக்கும், போய் பாருங்க அப்படிமோ. ஆனா இவரோட கேரக்டர் இந்த படத்துல கம்மி தான். இவரே இந்த படத்தை பிரம்மாண்டமா இருக்க போது புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப படம் சத்தியமா சூரோட தான் போகுது. இவ்வளவுதான் இந்த மனுஷன் சொல்லியிருக்காருன்னு கேட்டா ஆமா இவ்வளவுதான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் இந்த படத்தை வாசிக்கும் போது, இந்த படத்தோட ஸ்கிரிப்ட வாசிக்கும் போது இந்த படம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருக்க போகுது அப்படின்னு அவரே சொல்லியிருக்காருப்பா. நான் சொல்ல அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே பத்தி
நம்ம டாம் ஹிடல்ஸ்டன் சொல்லியிருக்காரு. அது இந்த இடத்துல நான் பதிவு பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போலாம். கடைசியா ஆர்டிஜே அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, சூஸ்டாமா நடிக்கிற வெனசா கர்பி கிட்ட போயிட்டு என்னோட கேரக்டரை டெவலப் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. வெயிட் வாட்? என்ன 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 எனக்கு புரியல. அவன் ரீடோட பொண்டாட்டி தானே, டூம் எதுக்கு இவனை தட வரான்? டூம் எதுக்கு நம்ம அக்கா கிட்ட போயிட்டு அவங்க கேரக்டர் ஹெல்ப் பண்றதுக்கு கேக்குறான்? சோ கேரக்டருக்குள்ள ரெண்டு பேரும் மூழ்கிறதுக்காக ரெண்டு பேரும் கோ ஆக்டர்ஸ் தான், அதனால நடிச்சு ஒரு மாதிரி இருக்கிறாங்கன்னு வைங்களேன். நான் அது தப்பா எதுவும் எடுத்துக்க மாட்டோம்பா. ஆனா இந்த பெட்ரோ மண்டே என்ன ஆங்ஸைட்டின்னு சொல்லி எல்லா கோஸ்டர்ஸையும் தடவிக்கிட்டு இருப்பான். அந்த கம்யூனிட்டி பத்தி நம்ம பேச வேண்டாம். ஆனா ஆம்பளைங்களை பார்த்தா மட்டும் எனக்கு ஆங்ஸைட்டி வர்றது இல்ல. சரி, அதெல்லாம் ஒத்தி வச்சுக்கிட்டு நம்ம அண்ணன் டாக்டர் டூம் கிட்ட வரும். அந்த மனுஷனுக்கும் நம்ம சூஸ்டாமுக்கும் ஏதோ ஒரு மேட்டர்ல சிங்க் ஆக போகுது. நம்ம ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் எபிசோட போஸ்ட் கிரெடிட் சீன்லயே பார்த்திருப்போம். நம்ம டாக்டர் டூம் ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட பேக்ஸ்டர் பில்டிங்ல இருப்பாரு. அப்போ நம்ம சூஸ்டாமுக்கும் இவருக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு. அது அந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்லயே நம்ம பார்த்திருப்போம். பிராங்க்லின் கிட்ட போய் மாஸ்க் எல்லாம் கழட்டி கட்டி காமெடியா நிப்பாரு. அந்த பைய கூட மூஞ்செல்லாம் தொட்டு போட்டு என்ன அங்கில் மூஞ்சில எவனோ புறா விட்டு விளையாடி இருக்கான்ற மாதிரி காய்ச்சி விட்டு திரும்பி நம்ம ஷூவை பார்த்தா அப்பதான் தெரியுது நம்ம பயவுல விக்டர் நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு மாத்தி மாத்தி அவங்களுக்கு கான்வர்சேஷன் நடக்க, விக்டர் இந்த இடத்துல ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட ஹெல்ப் தேடி வந்திருக்கான். சம்திங் பிக் இஸ் கம்மிங்ன்ற மாதிரி ஒன்னு பெருசா நடக்க போது, அதுக்கு நம்ம இந்த பிளானட்டை விட்டு முதல்ல போகணும் அப்படின்னு சொல்லி இந்த யூனிவர்ஸ் விட்டு வேற யூனிவர்ஸ்க்கு கூட்டு போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. சோ அவருக்கு மூஞ்சில ஏற்பட்ட காயமும் இந்த மல்டிவர்சல் போரா இருக்கலாம், இல்ல இந்த மல்டிவர்சல் இன்கர்ஷன் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணமா கூட இருக்கலாம். அதனால கூட பிராங்க்லின் அவனோட மூஞ்செல்லாம் தொட்டு பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு தியரி தான். பட் இவங்களுக்குள்ள ஆல்ரெடி ஒரு கனெக்ஷன் இருக்கு. அண்ட் தென் டூம்ஸ்டேயோட எண்ட்ல நம்ம காட் எம்பரர் டூமை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம சூஸ்டாம் இவர் கூட தான் இருக்க போறாரு. விக்டர் வான் டூம் கூட தான் மொத்தமா இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. இவரோட மனைவியா, இவரோட பக்கத்துல இவரோட ராணியா. சோ அப்ப கண்டிப்பா இவங்களோட காம்பினேஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நிறையவே வரும். அதுக்காக தான் நம்ம அண்ணன் இந்த மேட்டர் இந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு. எனக்கு என்னோட கேரக்டர் டெவலப் பண்ணா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வெனசா கர்பி கிட்ட போய் கேட்டிருக்காங்க. ஆர்டிஜே பத்தி நமக்கு தெரியும். இப்ப அயன்மேன் எடுத்துக்கிட்டாலே நம்ம ஆர்டிஜே தான் காட்டுவோம். அந்த அளவுக்கு மனுஷன் கேரக்டர் உள்வாங்கி நடிப்பாரு. சோ இப்ப விக்டர் வான் டூம் ஒரு வில்லனோட ரோல் ஆல்ரெடி ஓபன் ஹைமர்ல அடிச்சு தவுத்து மாத்தின்னு போயிட்டாரு. அதே மாதிரி அந்த கேரக்டர் உள்வாங்கி நடிக்கிறதுக்காக இப்போ நம்ம டாக்டர் டூமோட அந்த மொத்த கேரக்டரையும் உள்வாங்கி நடிச்சுக்கிட்டு இருக்காரு போல. இவங்களுக்கான காம்பினேஷன் சீக்வன்ஸ்ல ரெண்டு பேரும் ஜோடியா ஜிங்கு வந்தா நல்லா இருக்கும். லீக்கான கான்செப்ட் ஆர்ட் படி நம்ம டாக்டர் டூம் காட் எம்பரர் டூமா மாறினதுக்கு அப்புறம் இந்த சைடு பார்த்தா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருப்பா. அப்படியே பூசாரி ஒரு வழக்கத்தை போட்டு அந்த பக்கத்து போய் பார்த்தா நம்ம பிராங்க்லின் ரிச்சர்ஸ் சூஸ்டாம் நிப்பாங்க. ஓ மை காட் வாட் a மெடிக்கல் மிராக்கிள் எட்டி பார்த்தா இந்த பக்கம் நம்ம நாய் சங்கிலி போட்டு இந்த பையில ரீட் ரிச்சர்ஸ் பையில கட்டி போட்டுருப்பாங்க. உனக்கு தேவைதான்டா. சோ கேரக்டர் எழுதும் போதே நம்ம டாக்டர் டூமோட கேரக்டர் எழுதும் போதே வெனசா மேல இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஐ மீன் சூஸ்டாம் மேல ஒரு ஆசை இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எழுதி ஆகணும். ஏன்னா அப்பதான் அந்த காமிக் ஸ்டோரி லைனுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கனெக்ட் ஆகும். அதனாலதான் ரீடு கண்ணு முன்னாடியே ரீடு பொண்டாட்டியை தாம் பொண்டாட்டியா பக்கத்துல வச்சிருப்பாங்க. இந்த சீனை தியேட்டர்ல லைவ் ஆக்ஷன் எனக்கு பார்த்தே ஆகணுங்க. பெட்ரோ பெஸ்கல் அந்த நேரத்துல அவனோட பிதுங்கின மூஞ்ச வச்சு பார்க்கும்போது அதை பார்த்து நான் சிரிக்கணும். இவங்க ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான ஒரு கெமிஸ்ட்ரி நடக்க போகுது இந்த ஒரு படத்துல. அதை பத்தி நம்ம ஆர்டிஜே அண்ணனே ஓபனா பேசியிருக்காருன்றத சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஒரு சிறப்பான தரமான நியூஸை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வீடியோக்குள்ள. சோ இதை பத்தின உங்களோட தாட்ஸ் அண்ட் பார்வைகளை மறக்காம கமெண்ட்ல தட்டி விடுங்க. சோ எனிவேஸ் அடுத்து ஒரு தாறுமாறு தரடி வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஜாலக்கா குஜாலா பாருங்க.